நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்ணங்களை நேசித்த காதலன், வாழ்க்கையை வாசித்த மாணவன், விளக்கு பூக்களில் வெளிச்சத்தேன் எடுத்த கேமரா வண்டு, வண்ணம் குழைத்து வலிகள் வரைய இனி யாருண்டு? பாலு மகேந்திரா ஒளியின் மொழியில் கவிதை எழுதிய கேமரா கவிஞன், விழியின் வழியே ரசனையூட்டிய உன்னத கலைஞன். எனக்கு கையில் இருக்கக்கூடிய கேமரா எனக்குள்ள கடவுளை வச்சிருக்கிற வித்தை, அது என்னுடைய என்று நான் சொல்ல விரும்பல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மூடுபனி, மூன்றாம் பிறை, அழியாத கோலங்கள் என்று காலம் காலமாய் இருந்த வரையறைகளை உடைத்தார். எழுந்திரிச்சு நடக்க முடியாம யாருடைய தோல்ல தொங்கிக்கிட்டு கக்குசுகு போடுறேன் அந்த நிலவை வந்தேன். அப்ப கூட நான் சினிமாவில் இருக்க ஆசைப்படுறேன். பாலா வெற்றிமாற என்று காலம் காலமாய் நிலைக்கும் தலைமுறைகளை படைத்தார். இத்தனை வருஷங்களா எனக்குள்ள நான் தேடி தேடி சேர்த்துக்கிட்ட விஷயங்கள், சினிமா பத்தி ஒரு வெறியோட தேடின விஷயங்கள். பொசுக்குன்னு ஒரு நாளைக்கு போயிட்டா பாலு மகேந்திரா மீண்டும் ஒரு முறை சினிமாவின் வயிற்றில் கருவாகலாம். அடுத்தடுத்து இன்னும் 1000 தலைமுறைகள் உருவாகலாம். நல்ல படங்கள் என்று வரக்கூடிய அத்தனை படங்களிலும் பாலு மகேந்திராவுடைய தாக்கம் இருக்கும். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுக்கு கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா என்ற விருதினை படையில் வைத்து வழங்குகிறது 8th Annual விஜய் அவார்ட்ஸ். நல்ல படம் என்று சொல்லும் எந்த படத்திலும் இந்த பாலு மகேந்திரா இருப்பார், என்றைக்கும் இருப்பார். நம் இதயத்திலும் செல்லுலாயிலும் நம் சிந்தனைகளிலும். கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவிற்கு சிறந்த பங்களிப்பு செய்ததற்கான மாபெரும் கௌரவம் இது. அவரோடு பணி செய்கிற, அவரோடு நண்பராக இருக்கிற, அவரோடு பணி செய்த எப்போதும் இருக்கிற சில நண்பர்கள் இதோ மேடையில் இருக்கிறார்கள். இந்த விருதை பெற்றுக்கொள்ள அகிலாமாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாலா சார், நீங்கள் அவர்கிட்ட பாடம் படித்தவர் அப்படிங்கலாம் தாண்டி அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இயக்குனராக நீங்கள் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு உங்களுக்கும் அவருக்கும் உண்டு. உங்களுக்கும் அவருக்குமான உறவு எவ்வளவு நெருக்கமானது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கும் அவருக்கும் எப்போவுமே உடன்பட்டதே இல்லை. ஆனால் சாகர தருவாய்க்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு அவருக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. அந்த 10 நிமிடமாவது எனக்கு கிடைச்சதுன்றது அதுவே எனக்கு ரொம்ப பெருமை. அதுவே போதும் எனக்கு இந்த லைஃபுக்கு. அதுபோக அவரோட இழப்புங்கிறது யதார்த்த சினிமா இறந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன். பெருவாரியான நேரத்தில் நீங்கள் பாலு மகேந்திரா சார்கிட்டே அவருடைய படங்களை பற்றி நேரடியாக விவாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கீங்க. அது அவருமே சொல்லியிருக்காரு, என் படைப்பை நேரடியாக விமர்சிக்கிறது அவன் துணிச்சலாக பண்ணுவான் அப்படின்னு. நிறைய நேரங்கள் இந்த விவாதங்களே போயிடுச்சு. கடைசி 10 நிமிஷம் அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கன்னு. ஒருவேளை அவரை ரொம்ப நாள் அந்த மாதிரி நம்ம சேர்ந்து இருக்க முடியலை அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கா? நிச்சயமா அகிலாமாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கோ அதே வருத்தம் எனக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள், அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்தவர்கள், அவருடைய பெயரை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கும் தங்களுடைய திறமையால் நிரூபிக்கிறவர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஆத்மார்த்தமான உணர்வு பூர்வமான ஒரு நண்பர் நீங்கள். இன்றைக்கு பாலு மகேந்திரா என்கிற மாபெரும் கலைஞன் இல்லை என்பது பாரதி ராஜாவுக்கு எப்படி இருக்கிறது? சில நேரங்களில் எமோஷனாக வார்த்தைகள் வசப்படாது. என் சமகால கலைஞன் என் முதல் படத்திற்கு 16 வெள்ளிக்கு ஒளிப்பதிவாளராக பாலுமகேந்திரன் தான் கேட்டேன். அன்றைக்கு இருந்த சூழலில் அவர் 3 படங்களில் பணியாற்றிய ஆரம்பித்தார். அப்புறம் தான் மாறினேன். அதிலிருந்து இது வரைக்கும் பணியாற்றலையே வர அவர் அற்புதமான நண்பன் திரையுலகன்னா பாலுமகேந்திரா. பாலச்சந்தர், பாலுமகேந்திரா, இந்த 2 பேர் தான் என்ன செல்லமாக பாரதின்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா எல்லாரும் டைரக்டர் தான் கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன். ஒரு பெரிய கலைஞன், கவிஞன், எழுத்தாளன், ஒளிப்பதிவாளன். இன்றைக்கும் நான் ஒரு டிசிப்ளினை அவர்கிட்ட கற்றுக்கவே முடியல. நான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கற்றுக்க முடியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பின் ட்ராப் சைலண்ட், ஒரு பின்னு விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அவ்வளோ சைலண்டாக தான் இருப்பாங்க. ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
2 லைட் 3 லைட் தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு கவிதையை கொடுப்பான். அந்த இது என்ன ஏன் ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை கடை மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்க முடியலையே அப்படின்னு. பிகாஸ் ஹி நோ ஹவு டு கண்ட்ரோல் அந்த டீமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியும். இட்ஸ் எ கிரேட் மேன். என்ன சொன்ன கஷ்டம், என்னுடைய சமகால கலைஞர் போயிட்டாங்கிறதுல நான் எங்கேயோ எத்தனையோ விசேஷங்களுக்கு போய் வந்துடுவேன். ஆனால் என்னால் குமுறி அழுது வர முடியாத நெஞ்ச பாதிப்போடு வந்தது பாலு மகேந்திரா. ஸ்டில் இஸ் வித் அஸ். இஸ் நோ இங்கே யாரும் மறைஞ்சில்ல. என்னை பொறுத்தளவு ஸ்டில் இஸ் வித் அஸ், வித் இஸ் ஃபில்ம், வித் இஸ் தாட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டீம். அவன் இன்னொரு 100 வருடங்களுக்கு அவன் பேசப்படுவான், அதுக்கு மேலேயும் பேசப்படுவான் கலை உலகம் இருக்கு வரைக்கும். மை லவ். பாலுமகேந்திரா சார்ட்ட நானே பேசினப்போ கூட ஒரு விஷயம் சொன்னார். ஒரு விஷயத்தை நான் பிரபலமாக சொல்லணுங்கிறதுக்காக நான் எந்த இடத்துலையும் அதை மேலே கல்ல வீச மாட்டேன். அப்படி பிடிவாதமான ஒரு படைப்பாளி. அப்போ உங்களுக்கும் அவருக்கும் இடையில, ஏன்னா நீங்களும் ஒரு பிடிவாதமான படைப்பாளி. சொன்ன விஷயத்தை நான் சரியாக நேரடியாக சொல்லத்தான் முயற்சி பண்ணுவேன், அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இந்த மாதிரியான இணக்கமான நண்பர்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்குமா? வாதங்கள் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, அவரும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணதில்லை. ஒரு முறை ஒரே ஒரு படம் நம்ம பூர்ணிமா நடித்த ஒரு மலையாள படம், பூர்ணிமா நடிகல ஒரு மலையாள படம், பூர்ணிமா நடித்த ஒரு மலையாள படம் வந்து ஓலங்கள் படம் பார்த்துட்டு நான் வெளியில் வர்றேன். பாலுமேனா எனக்கு நானே வெக்கப்படுறேன், இனிமேல் டைரக்ஷன் பாரதி ராஜா நான் போட மாட்டேன். இன்ன வரைக்கும் நான் போடுறதில்லை. என்னைக்காவது நல்ல படம் எடுத்தால் போடுவேன், நீ ஒரு ஆள் போடுறதுக்கு தகுதி இருக்கு பாலுன்னு சொல்லிட்டு. இந்த உயரிய விருதை நம்மை விட்டு பாலுமகேந்திரா அவர்கள் பிரிந்திருந்தாலும் அவருக்கு நாம் செய்கிற இந்த மரியாதையை பாரதி ராஜா அவர்கள் வழங்க, பாலுமகேந்திரா அவர்களுடைய மனைவி இதை பெற்றுக்கொள்வார். அகிலாமா இந்த விருது பெற்றுக்காங்க. அதோட பாலுமகேந்திரா அவர்களுடைய பட்டத்தில் வந்த அவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த விருதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லோருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு இமோஷனலான மொமெண்ட். அவருடைய சினிமாவையும் அவருடைய மொழியையும் உங்களை போன்றவர்கள் வாயிலாக இந்த இந்திய சினிமா எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கட்டும். தேங்க்ஸ் லாட். எல்லோருக்கும் தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாரதி ராஜா சார். என்னோட கணவரை கௌரவித்து இந்த விருதை கொடுத்த விஜய் டிவிக்கு என்னோட நன்றி, வணக்கம்.